ஆனால் அந்த படத்தில் இந்த வா நடிகர் அவர் நாட் ஓன்லி நடிகர் அண்ட் ஆல்சோ கோ ப்ரொடியூசரோ கிரியேட்டிவ் ப்ரொடியூசரோ அந்த படத்தில் அவர் அந்த படத்தில் வந்து ஒரு டயலாக் சொல்லியிருக்காரு. அது என்ன டயலாக்னா, படிச்சு சொன்னீங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க கேட்டீங்களா? படிச்சு சொன்னீங்களா, விஜய் வந்து ரோட் ஷோ பண்ணார்ல கரூரில், அப்போ 41 பேர் கொடூரமாக இறந்து போனாங்க. அவங்கள பார்க்க அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தார். அங்கே 1.5 வயசு குழந்தை, 4.5 வயசு குழந்தை, கண்ணு தெரியாத அம்மாவோட 22 வயசு பையன், இப்படி பல பேர் இறந்து போயிருந்தாங்க. அதை பார்த்து துக்கம் தாழாமல் அமைச்சர் வந்து அழுதுட்டு, இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ஃபாலோ பண்ணுங்க சொன்னேனே கேட்டிங்களான்னு சொல்லி அழுது குமுறாரு மனுஷன். என்னன்னா, ஒரு 1.5 வயசு குழந்தை இறந்து போயிருக்குது, அப்படி 4.5 வயசு குழந்தை வயிறுலாம் கிழிஞ்சு இறந்து போயிருக்கு. அதை யார் பார்த்தாலும் அழுவாங்க. இப்போ சொந்தக்கார அழுதா ஐயோ மகனே பேரனே அப்படின்னு சொல்லி அழுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அழுதா நண்பான்னு அழுவாங்க. இப்போ ஒரு அமைச்சர் அவர் வந்து துக்கம் தாழாமல் அழுகுறாரு. என்னென்ன அழுவாங்க, மச்சான் அழுக முடியும். அவர் ஒரு அமைச்சர், கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டுச்சு, அதை ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாதனால 41 பேர் இறந்தாங்க. ஃபாலோ பண்ணாதனால இறந்தாங்க. விஜய் லேட்டாக வந்ததுனால இறந்தாங்க. விஜய் கூட்டத்தில் வண்டி எடுத்துன்னு வந்ததுனால இறந்தாங்க. மரத்து மேலே ஏறி கிளை உடஞ்சி குழந்தை மேலே ஊழ்ந்து குழந்தை இறந்து போச்சு. கூட்டம் தாங்காமல் மூச்சு திணறி ஏறி மெரிச்சு பல பேர் இறந்து போனாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால இறந்து போனாங்க. ஒரு அமைச்சர் பார்க்குறாரு, தாங்கலை, ஹாஸ்பிட்டலில் 1.5 வயசு குழந்தை மூச்சு திணறி இறந்து போச்சு. டாக்டர் எப்படியாவது காப்பாற்றலாமல் பார்க்குறாங்க. குழந்தைக்கு சிபிஆர் பண்ணுறாங்க. அந்த 1.5 வயசு குழந்தை விரல் வச்சு அழுத்தினாலும் தாங்காது. அந்த குழந்தை சிபிஆர் தாங்குமா? அதை பார்த்த மனுஷன் அழுது புலம்புறாரு. ஒரு அமைச்சர் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் ரூல்ஸை கேட்கல, அட பாவீங்களா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையே, ஃபாலோ பண்ணுங்க சொன்னேனே, ஃபாலோ பண்ணி 41 பேர் இறந்துருக்க மாட்டீங்களேன்னு மனுஷன் அழுகுறாரு.